ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அசோக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட டூல வந்து நம்ம ட்ரேடிங் வியூல எப்படி பயன்படுத்திக்கலான்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் எவ்ரிடே வந்து அந்த டூல பயன்படுத்தி இன்ட்ராடேல நம்ம வந்து ஷார்ட் டைம்ல ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸை வந்து ரெகுலரா ஒரு கன்சிஸ்டன்சி எப்படி எடுக்க முடியுன்றத பத்தி இந்த பதிவு. அண்ட் தென் இந்த டூல் எக்ஸாக்டா நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூல ஃப்ரீயா அவைலபிள் இருக்கும். ஸோ ஓகே, இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த டூல் மூலியமா கிடைச்சது, ஸோ அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றத பார்ப்போம். அண்ட் தென் அந்த டூலை பத்தின ஒரு ஒரு அவுட்லைன் கொடுத்துறேன். ஆக்சுவலா வந்து இதுக்கு பிஃபோரா கொடுத்த வீடியோஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இந்த பதிவை முதல்ல பார்க்குறவங்களுக்கு இதை டைரக்டா சொல்லும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதனால ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துறேன், ஓகேங்களா? அண்ட் தென் இந்த மார்க்கெட்ல வந்து ரெண்டு ட்ரெண்டுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ ஒரு அப் ட்ரெண்ட்னா உங்களுக்கு தெரியும், ரேலி பேஸ் ரேலி, டவுன் ட்ரெண்ட்னா ட்ராப் பேஸ் ட்ராப், ஓகேங்களா? இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நான் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை நான் அவாய்ட் பண்ணுவேன். நம்ம அவாய்ட் பண்ணலாங்க, ஆனால் அது வந்து நம்மளை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு மொமெண்டம் பேஸ்டு ட்ரேடுங்க. நான் வந்து மார்க்கெட் வேகமா மேலேயோ அல்லது கீழேயோ போகக்கூடிய இடங்கள்ல தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நான் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் ஒரு டூலா கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த இண்டிகேட்டர் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் தென் நான் வந்து எளிமையா வந்து நான் ட்ரேட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் இது எல்லாருமே ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இந்த இண்டிகேட்டர்ல 4 வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இந்த 4 வேல்யூஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி அந்த வேல்யூஸ்ல வந்து மார்க்கெட் வந்து எங்கெங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கோ இல்லை அது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கோ, ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூஸை உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி காட்டும். ஸோ அந்த இடங்கள்ல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுறதோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா யூட்டன் ஆகுறதோ வந்து பிஃபோரா நிறைய இடங்கள்ல அது நடந்திருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் வந்து ரிப்பீட்டடா அந்த இடத்துல நடக்கும்போது உருவாகக்கூடிய ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் தான். அண்ட் தென் ப்ரைஸ் ஆக்ஷனும் வந்து இன்க்ளூட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. ப்ரைஸ் ஆக்ஷன் அப்புறம் ஃபிபனாக்கில இருந்து நிறைய மெத்தட்ஸை நான் யூஸ் பண்ணி இந்த இண்டிகேட்டரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தென் அது என்ன டூலாக இருக்கட்டும், என்ன இண்டிகேட்டராக இருக்கட்டும்ங்க, ஸோ நமக்கு வந்து அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குதா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரக்கணக்கான இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதை நம்ம எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக மாற்றிக்க முடியுதுன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷீட்டில் கிடைச்ச ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாரி, ஓகே, ஃபர்ஸ்ட் அவுட்லைன் சொல்லியிருந்தேன் பாருங்க, அதுக்குள்ள டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ரேலி பேஸ் ரேலி அண்ட் தென் ட்ராப் பேஸ் ட்ராப், ஓகேங்களா? இந்த ட்ராப் பேஸ் ட்ராப், ரேலி பேஸ் ரேலியில் மேஜர் பிளே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா லோ, இது வந்து ஹை, அதே மாதிரி இது வந்து லோ, இது வந்து ஹை, இதுக்கு பிஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு ஹை. அதாவது மார்க்கெட் ஹைலேருந்து ஒரு லோவை கிரியேட் பண்ணுறது, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹை கிரியேட் பண்ணுறது, அப்புறம் திரும்ப அகைன் வந்து லோவர் லோ கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும்போது இந்த மாதிரி லோன்னு கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூஸான பை போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஹையை பிரேக் பண்ணிட்டு அகைன் வந்து ஒரு ஹையை கிரியேட் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து ஹையர் ஹை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அகைன் இந்த ஹையர் ஐயை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது திரும்ப ஒரு ஹையர் ஐ வந்து கிரியேட் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம், இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேஸ். இந்த பேஸை வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் இந்த டூலை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடங்கள்ல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹை, இது வந்து லோ, இது லோவர் லோ, இது ஹையர் ஹை. இது 4 விஷயம் தான். நான் எப்பெல்லாம் பை பண்ணுவேன் அப்படின்னா, எப்போ வந்து இந்த ஹையர் ஹைக்கு மேல இந்த ஹை வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு மேல கொண்டு போறாங்க அப்படின்னா, அப்போ அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து அதிகமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். இப்போ எக்ஸாக்டா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்த ஸ்டாக்ஸை பத்தி நான் அப்படியே கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்துட்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவந்தி ஃபீட்ஸ் கிடைச்சதுங்களா? ஓகே, காப்பி பண்ணிக்கிறேன். அவந்தி ஃபீட்ஸ்
ஸோ நான் சொன்ன மாரி இந்த அவந்தி ஃபீட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன இண்டிகேட் பண்ணி எனக்கு ஸ்க்ரீனர் செட் பண்ணி வச்சிருக்கேன்னா, ஷீட்ல ஓவராலா என்னோட பிரைஸ் வந்து எப்போ ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணி, அந்த ஹையர் ஹைக்கு மேல ஒரு ஹை கிரியேட் பண்ணி, அந்த ஹை வந்து கரண்ட் மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆகும்போது எனக்கு இண்டிகேட் பண்ற மாரி நான் ஷீட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா என்னோட ரூலும் அதான். ஒரு ஹையர் ஹைய தாண்டி கிரியேட் ஆகக்கூடிய ஹை பிரேக் அவுட்ல எனக்கான என்ட்ரி இருக்கும். அதே மாரி நான் செல் பண்றேன் அப்டின்னா, எனக்கான லோவர் லோவ தாண்டி லோவர் லோவ தாண்டி கிரியேட் ஆகக்கூடிய ஒரு லோ பிரேக் அவுட்ல எனக்கான செல் நான் போவேன். இப்ப எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, அகைன் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேங்க. ஓவராலா இது வந்து ₹790 வந்து என்ட்ரி பாயிண்ட்னா, நான் வந்து ட்ரைலிங் பண்ணி புக் பண்றது மேஜரா வந்து சூப்பர் ட்ரெண்ட் டூல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸிட்க்கு வந்து எனக்கு அது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ்ல இது ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் அ எக்ஸிட்டுக்கு சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செல்லிங்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வாய்ப்புகள் தினசரி ஒரு சின்ன சின்ன ட்ரேட்ஸா கிடைக்கும். சாரி. இப்ப டிவிஎல் இருக்குங்களா? ஓகே. இப்ப டிவிஎல் நான் எடுக்கிறேன். ஸோ இதுல பெரிய மூமென்டம் வந்து எனக்கு கிடைக்கல. எண்ட் ஆஃப் த டேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிஎல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டூலுக்கான அந்த விஷன் மட்டும் நான் உங்களுக்கு கிளியரா குடுத்துரணும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து லோவர் லோ. இந்த லோவர் லோக்கு கீழ எனக்கு ஒரு லோ பிரேக் அவுட் ஆனதும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங்க்கான பிரஷர் வந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ இங்க நான் ஃபாலோ பண்றது 2 விஷயம் தான். ஒரு ஹையர் ஹை இருக்கு அப்டின்னா, அந்த ஹையர் ஹைய பிரேக் பண்ணி கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ஹை பிரேக் அவுட்ல எனக்கான என்ட்ரிய நான் வைக்கிறேன். அண்ட் தென் அதே மாரி ஒரு லோவர் லோ இருக்கு அப்டின்னா, அந்த லோவர் லோக்கு கீழ கிரியேட் ஆகக்கூடிய அந்த லோ, அண்ட் தென் அந்த லோ பிரேக் அவுட் ஆகும்போது எனக்கான என்ட்ரி. ஸோ இந்த இடங்கள்ல என்ன ஆகும்னா, செல்லோ, பையோ அதுக்கான மொமெண்டம் வந்து அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பொரோனோ இருக்கா? ஓகே. பொரோனா. ஓகே. இப்ப இந்த பொரோனா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் இது என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து இது ஒரு மேஜர் ஹையர் ரோல்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து நான் எல்லா இடங்கள்லயும் ட்ரேட் பண்றத விட பெட்டர் எனக்கான ஒரு ஹையர் ஹைக்கு அப்புறம் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ஹைக்கான பிரேக் அவுட்ல எனக்கான என்ட்ரி எடுக்கும்போது, எனக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட்டபிளா அந்த ட்ரேட் கம்ப்ளீட் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள். நான் வந்து ரொம்ப சொல்லி அத காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. ஸோ தினசரி இந்த ஹையர் ஹை பிரேக் அவுட்லயோ அல்லது லோவர் லோ பிரேக் அவுட்லயோ கிடைக்கக்கூடிய என்ட்ரீஸ நான் வந்து தினசரி பதிவிடுறேன். நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு இந்த டூல் வந்து ட்ரேடிங்ல கிடைச்சிரும். நீங்க பயன்படுத்திக்கிறவங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? நன்றி. வணக்கம்.